நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் கல்லூரி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? காயமடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே கல்லூரி மாணவர்களை ஏற்றி வந்த வேன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல ஆட்டோ முழுவதும் தலைப்பு பெற கவிழ்ந்து விபத்துல சிக்கியது. இதுல பயணித்த 3 மாணவ மாணவிகள் மற்றும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார்கள். உடனே அக்கம் பக்கத்தினர் மீட்டு அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு சென்ற மாணவ மாணவிகள் அனைவருமே 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் தெரிய வந்திருக்கிறது. சுத்தமல்லியிலிருந்து விபத்து ஏற்பட்ட உடனே 108 மூலம் அங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த பேருந்தை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநரை தற்போது பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மது போதையில இந்த வாகனம் இயக்கப்பட்டதா என்பது குறித்தான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்டோ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மீட்பு பணி மற்றும் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையும் நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.